அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் அண்ட் எபிசோட் 99 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூவாயோட பிரதர் இருக்காங்கல்ல, அவங்க டீமுக்கும் நம்ம டீமுக்கும் சண்டை. அதில் ஆல்மோஸ்ட் ஃபைட் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஜூஜிங்கோட சிஸ்டர் அது எப்படி அது நான் தோற்று போக மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு வர சண்டை போகிறதுக்கு தங்சான் பார்க்குறான். இது திருந்தாது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி அவளை தூரமாக தூக்கி போட்டுறான். இப்போது இது பத்தாததுக்கு நம்ம ஷாவு வேகமாக போயிட்டு ஒரு அடி அடிச்சிடறா. இப்போ அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜூஜிங்க பார்க்குறாங்க. அவளுமே அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்புறம் என்ன போட்டு சரியான அடி அடித்து துவம்சம் பண்ணிடுறாப்பா ஷாவு. கடைசியாக அவங்க டீம் ஒத்துக்கிறாங்க, நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரவுண்டில் நம்ம டீம் தான் வின்னர் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணிடுறாங்க. பயங்கரமான பாராட்டு அப்படிங்கிறது குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் கொண்டு இருக்க முடியும். ஆனால் இவங்க கருணை காட்டினாங்க இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொரு டீம் பேசிக்கிட்டு இருக்கு. யார் அப்படின்னா, நம்ம தியந்தோ எம்பையர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த இம்பீரியல் டீம். அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் கூட சண்டை போட்டு ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளாலையும் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஆட்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில் யாரா நிற்கிறாங்கன்னா, அந்த இம்பீரியல் டீமோட கேப்டன். யாருக்காக நிற்கிறான், நம்ம தங்சான் கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கான். இப்போ தங்சானை பார்த்தோன்னே அவன் சொல்கிறான், பரவாயில்ல நீ நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்படிங்கிறான். தங்சானுமே என்ன சொல்கிறான், நீயும் ஒன்றும் சாதாரணமாக இல்லைப்பா, நீயுமே பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்படின்றான். அதுக்கு இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட இந்த ஒரு டோர்னமெண்ட்டை நல்லா சண்டை போடணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது போல தெரியுது. நாளைக்கு நாங்கள் மார்ஷல் சோலார்கிட்ட சண்டை போடுறோம், எங்களால் ஜெயிக்க முடியலனா கூட பரவாயில்ல, அவங்களோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் நான் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வருவேன் அப்படிங்கிறான். தங்சானுக்கு ஒரு யோசனை, ஏன்னா மார்ஷல் சோலால் உண்மையாக அவ்வளோ ஸ்ட்ராங்கா? அவனுக்கு என்னன்னா இவனை மோட்டிவேட் பண்ணணும். ஆனால் டைரெக்டாக மோட்டிவேட் பண்ணாமல் அவன் எப்படி சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசுறியே, எனக்கு ஒரு தகுதியான ஆப்பரண்ட்டாக உன்னால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறான். இன்ஃபேக்ட் அவன் திட்டலை, மறைமுகமாக இவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத ஏற்றி விடுறான். இப்போ ஃப்ராண்டருக்கு ஒரு நியூஸ் வருதுப்பா. என்னன்னா, இவங்க 2 பேருக்கு அடிப்பட்டது இல்லை, ஃபேட்டிக்கும் அதுக்கப்புறமா ஆஸ்காருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்டல் அட்டாக் தானா. ஒரு நாள் நைட்டு தூங்கி வந்துருச்சா சரியாயிடுமா, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. மனுஷனுங்க இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 2 நாள் நமக்கு எந்த மேட்சும் கிடையாது, தயவு செஞ்சு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்காங்க. அந்த டைமில் தங்சானை பார்க்கறதுக்கு மூபாய் வரான்ப்பா. இவன் கேட்குறான், என்னையா இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறான். சரி வா உள்ளுக்குள்ளே வான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தேங்க்யூ அப்படிங்கிறத சொல்கிறான். ஏன்னா அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் இல்லையா. தங்சான் என்ன சொல்கிறான், எனக்கு எதுக்கு நான் நன்றி சொல்கிறேன், நம்ம டீம் ஒர்க்காக கஷ்டப்பட்டு ஜெயித்தோம் சரியா, இது இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படிங்கிறான். இப்போ மூபாய் என்ன கேட்குறான், நீ கண்டுபிடிச்சிட்டல அப்படிங்கிறான். அதாவது இவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு எம்பையர் இருக்குல்ல, அதோடைய பிரின்ஸு. இது வரைக்கும் இதை இவன் வெளியில் சொன்னதில்லை. ஆனால் தங்சான் இதை கெஸ் பண்ணிட்டான். தங்சான் என்ன சொல்கிறான், அடா ஆமாம்ப்பா, அண்ணன் தம்பி சண்டைக்குள்ளே கொலை பண்ணுற அளவுக்கு போகிறீங்க அப்படின்னா ராஜ பரம்பரையை தவிர வேறு யாரும் அதை பண்ண மாட்டாங்க, அதனால் நான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இவனும் ஒத்துக்கிறான், ஆமாம் இந்த மாதிரி நான் தேர்ட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்போ இவங்க சண்டை போட்டு முடிச்சாங்கல்ல, அவன் யார் அப்படின்னா இவனோட பெரிய பிரதர், அதாவது பிக் பிரதர். இப்போ தங்சான் என்ன கேட்குறான், எல்லாம் சரிடா, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, ஒன்று ஜெயிக்கணும் இல்லைன்னா சாகணுமா, இதே ரொம்ப க்ரூவலாக இருக்கே அப்படிங்கிறான். ஆனால் தான் மூபா என்ன சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது, ஜூஜிங் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டா, நான் சாகலாம் மாட்டேன், என்ன பண்ணுவாங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னா என்னோட சோல் பவர் அப்படிங்கிறத அழிச்சிட்டு என்னை வாழ்க்கைக்கும் ப்ரிசனில் போட்டுருவாங்க அப்படிங்கிறான். டேய் இது இன்னும் க்ரூவலாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்பொழுது மூபா என்ன சொல்கிறான்னா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அதாவது இவங்க இருக்கிறது மார்ஷல் சோல் ஹால். அது எங்கே இருக்குன்னா 2 கிங்டமுக்கும் நடுவில் இருக்குது. இந்த மார்ஷல் சோல் ஹால் மட்டும் இல்லை அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான், எங்களோட கிங்டம் எப்போவோ இந்த கிங்டமை டேக் ஓவர் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு நாங்கள் பயங்கர ஸ்ட்ராங் அப்படிங்கிறான். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு ஃபேமிலி காம்படிஷன் தான். ஸோ இந்த மாதிரி வளர்ந்த அந்த எம்பரர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்களாம். இந்த தியந்தோ எம்பையர் இருக்கு பாருங்க, அதோடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த 3 ஃபேமிலிஸ் தான். இந்த ப்ளூ லைட்னிங் டிராகன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி, ஹவுத்தியன் ட்ரைபு, அதுக்கப்புறமா இந்த சீபா ஆம்பர். இதில் சீபா ஆம்பர் மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் விஷயத்தில் தலையிடுவாங்க, மற்ற 2 பேர் தலையிட மாட்டாங்க. ஸோ மூபா என்ன சொல்கிறான்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் இந்த தியந்தோ எம்பையர் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிச்சு தான். ஸோ 2 எம்பையருமே ஆல்மோஸ்ட் சிமிலரான ஸ்ட்ரென்த்தில் இருக்கான். அதான் தங்சான் என்ன சொல்கிறான்னா, இந்த மார்ஷல் சோலால் இருக்காங்கல்ல, அவங்களுமே முடிஞ்ச வரைக்கும் 2 பக்கத்தையும் பேலன்ஸில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பக்கத்தை ஆக்கிரமிச்சிருவாங்க. அப்படி ஆக்கிரமிச்சா மொத்தமாக ஒரே பவர்ஃபுல் எம்பையராக மாறிடுமா. அதுக்கப்புறமா இந்த மார்ஷல் சோலால் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறத யாராவது விரும்புவாங்களா, விரும்ப மாட்டாங்க. இந்த காரணத்துக்காக அவனுங்க பக்காவாக 2 பக்கத்தையும் பேலன்ஸ்லேயே வச்சுக்கிறாங்கப்பா. எவ்வளோ டெக்னிக்காக யோசிக்கிறானுங்க பாருங்கள்.
இந்த மார்ஷல் சோலால் பார்த்தீங்கன்னா இன்னுமுமே தங்ஸானை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானுங்க. அதான் மூபா என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல உனக்கு பாதுகாப்பு கிடையாது சரியா, நீங்கள் வந்து எவ்வளோ நாளுக்கு தான் உன்னை பாதுகாக்க முடியும், உன் பின்னாடியே அவர் வந்துட்டு இருப்பாரா, நீ ஒன்று பண்ணு, என் கூட கிளம்பி வந்துரு, டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே நான் வந்து திரும்ப போவேன், நீ என் கூட வந்துரு, நீயும் ஷாவும் வந்துருங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்து த்ரோனுக்காக சண்டை போட போகிறேன், கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், ஸோ நீ எங்கள் கூட வந்துட்டேன்னா சேஃபாக இருக்க முடியும், ஒருத்தவனை தொட முடியாது அப்படிங்கிறான். ஆனால் தங்ஸான் என்ன சொல்கிறான்னா, இதை பற்றி நான் மாஸ்டர் கிட்ட கண்டிப்பாக கேட்கணும்டா அப்படிங்கிறான். காரணம் என்னன்னா, இவன் ஒரு சோல் மாஸ்டர், ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. அவன் என்ன சொல்கிறான், நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன என்விரான்மெண்ட் வேணும் சொல்லு, என்னால் உனக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பவர் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது, ஒரு 4-5 பேர்கிட்ட இருக்குது, இவனுங்க டெசிஷன் எடுக்க மாட்டானுங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது, நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே எவனுமே பேச மாட்டான், ஸோ நீ தைரியமாக அங்கே வந்துரு அப்படிங்கிறான். ஸோ தங்ஸான் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, சரிடா நீ இவ்வளோ சொல்கிற, நான் வந்து ஃப்யூச்சரில் டெசிஷன் எடுக்கணும், ஏதாவது ஒரு பக்கம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உன்னை தான் நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, நான் எங்கே இருந்தாலும் சரி நீ ஒரு வார்த்தை சொல்லு, நான் உனக்காக வந்து நிற்பேன் அப்படிங்கிறான். 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, சத்திய பிரமாணம் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காட்டுறாங்க, இந்த மார்ஷல் சோலாலுக்கும் தியந்தோ எம்பையருக்கும் சண்டை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சண்டை ஸ்டார்ட் ஆக போது அதுக்காக அந்த டீம் எல்லாமே அசம்பிள் ஆயிருக்காங்க. இந்த மார்ஷல் சோலால் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். இவங்களை வந்து யங் ஜீனியஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. அதில் ஒரு 3 பேர் இருக்காங்கப்பா. அந்த 3 பேரோட பவர் லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 50க்கு மேலே இருக்குங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த சின்ன வயசில் லெவல் 50லாம் வாய்ப்பே கிடையாது. லெவல் 50 ரீச் ஆகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க டீமில் 3 சோல் கிங் இருக்காங்களா, மற்றவங்க எல்லாருமே கூட அபவ் 40 தான் இருக்காங்க. அந்த மார்ஷல் சோல் ஹாலில் ஹூலியனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுடைய மார்ஷல் சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸு. அவளுக்குமே இந்த சாம் ஸ்கில் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஷாவு இருக்கா இல்லையா, அவளை மாதிரி அவளுக்கும் சாம் ஸ்கில் இருக்குது. ஆனால் இவளுடைய ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாவுதை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா. இப்போது ஆப்போனன்ட் டீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் இவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு நம்ம டீம் கேப்டனே வந்து லெவல் 43 தான். இவனுக்கும் அந்த டீம் கேப்டனுக்குமே 10 லெவல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே லெவல் 40 இருந்தால் கூட இந்த 2 டீமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்ஷல் சோலாலுடைய ஸ்ட்ரென்த் எங்கேயோ இருக்குது. இருந்தாலுமே இவங்களுக்கு என்னென்னா, போன ஒரு காம்படிஷனில் நம்ம ஆட்கள் பவர்ஃபுல் டீமை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு விஷயம் இங்கே நிகழுமா அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுதுங்க. சண்டை வந்து அடுத்த எபிசோடில் தான் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். பை.